साईनाथ गुरु माझे आई मजला ठाव द्यावा पायी 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 साईनाथ गुरु माझे आई मजला ठाव द्यावा पायी साईनाथ गुरु माझे आई मजला ठाव द्यावा पायी दत्तराज गुरु माझे आई मजला ठाव द्यावा पायी दत्तराज गुरु माझे आई मजला ஓம் சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரேட் யோகி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மாஸ்டர் ஆஃப் கிரியா யோகா அவர் தான் நம்மளுடைய யுக்தேஸ்வர் கிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு வந்து 2 ஆசிரமம் இருந்துச்சுங்க. ஒன்று வந்து பூரியில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து ஸ்ரீராம்பூர் அப்படின்ற இடத்துல இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூரியில் இருக்கிற யுக்தேஸ்வர் கிரி ஐயாவுடைய ஆசிரமத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா யுக்தேஸ்வர் கிரி ஐயாவுடைய சமாதி இங்கே தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த இடத்துல தான் இருக்கீங்க. யுக்தேஸ்வர் கிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா 10th May 1855 பிறந்தாருங்க. இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் பிறக்கிறாரு. இவர் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா சமாதி அடைஞ்சதுன்னு சொல்லணும். இவர் சமாதி அடைஞ்சது வந்து 9th March 1936 அவர் வந்து சமாதியாகிறாரு. அப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 வயசு. இவர் வந்து வெஸ்ட் பெங்காலில் பிறக்கிறாரு. இவருடைய ஒரிஜினல் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரியாந்த் கரார் அப்படின்றது தான் இவருடைய பேர். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரியில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா யுக்தேஸ்வர் கிரியோடைய அடுத்த சிஷ்யர். யுக்தேஸ்வர் கிரிக்கு வந்து நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. அடுத்த யுக்தேஸ்வர் கிரி அப்படின்ற நிலையில் இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா யோகானந்தா. அவர் தான் இந்த பில்டிங்கை வந்து தன்னுடைய குருநாதர் சமாதி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இந்த பில்டிங்கை வந்து கட்டுறாரு. யோகானந்தா அவர் எழுதின புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க பேசப்படும் ஒரு புத்தகம். அந்த புத்தகம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரியா யோகா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, மகாவதார் பாபாஜி, லாகிரி மகாசாய, இப்படி எண்ணற்ற விஷயங்கள். ஒரு ஆட்டோ பயோகிராஃபி எழுதணும்னா எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து யோகானந்தா அவர்கள் எழுதின புத்தகம் தான். ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் அ யோகி அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் வந்து உலகம் முழுக்க பேசப்பட்ட ஒரு புத்தகம். அதை எழுதினவர் வந்து யோகானந்தா. அவர் வந்து பார்த்திங்கன்னா யுக்தேஸ்வர் கிரியுடைய சிஷ்யர். யுக்தேஸ்வர் கிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரமத்தை வந்து கட்டும்போது பார்த்திங்கன்னா அப்போ இருக்கிறவங்க, இந்த ஊருக்காரவங்க, பூரியில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது கரார் சுவாமி ஆசிரம், பெங்கால்காரர் கரார் சுவாமி ஆசிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யுக்தேஸ்வர் கிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகம். இவர் பல பகுதிகள் வந்து ட்ராவல் பண்ணுறாரு, பல இடங்கள் ட்ராவல் பண்ணி ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறணுன்ட்டு போகிறாரு. அவர் ஃபஸ்ட்டு பூரிக்கு தான் வராரு. இங்கே இருக்கிற ஒடிசாவுக்கு தான் வராரு. வெஸ்ட் பெங்கால்லேருந்து போட்டில் அவர் வந்து பூரிக்கு வராரு. அப்போ பூரிக்கு வந்து இங்கே யாரை பார்க்க வராருன்னா, ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா வானியல் ஆராய்ச்சியாளர், அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அவர் தான் யுக்தேஸ்வர் கிரி. அவருடைய ஃபாலோயர்ஸ் அதுக்கு அடுத்து வந்தவங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படம் வந்து யுக்தேஸ்வர் கிரி அவருடைய சமாதி படம். அப்போ யுக்தேஸ்வர் கிரி முதல்ல பூரிக்கு தான் வராரு. பூரிக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, வானியல் ஆராய்ச்சியாளர் வந்து பார்த்திங்கன்னா சமர்த்த சந்திரசேகரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வராரு. ஏன்னா அவர் வந்து கை தேர்ந்த ஒரு நபர் அந்த வானியல் ஆராய்ச்சியாளரில். அவரை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வராரு. அவர் 2வது தடவையும் வராரு. ஏன்னா தடவை அவர் வராரு, அவரால் பார்க்க முடியல. அதுக்கடுத்து 2nd டைமும் வராரு பூரிக்கு யுக்தேஸ்வர் கிரி. 2nd டைம் வந்தப்போ பார்த்திங்கன்னா அவர் இறந்துடுறாரு. நம்மளுடைய வானியல் ஆராய்ச்சியாளர், அவர் யாரை பார்க்கணுன்னு வந்தாரோ அந்த வானியல் ஆராய்ச்சியாளர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாரு, சமர்த்த சந்திரசேகர். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு நம்மளுடைய யுக்தேஸ்வர் கிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப
வருத்தத்தோட பூரியோடைய கடற்கரையில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கார். நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தியான நிலையில் அமர்ந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் கிடைக்குது. அது கிடைச்சோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அந்த இடத்துல ஒரு குடிசையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆசிரமத்தை உருவாக்குறாரு. அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இவ்வளோ பெரிய இடம். இந்த இடத்துல தான் அந்த குடிசையில் வந்து ஆசிரமத்தை வந்து உருவாக்குறாரு. உருவாக்கினோடனே பார்த்திங்கன்னா இங்கே தான் இந்த மாஸ்டர் ஆஃப் கிரியா ஆஷ்ரம் அப்படின்னு சொல்லி வெளியே வருது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சென்டரில் இருக்கிறவர் தான் யுக்தேஸ்வர் கிரி. இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குடிசையில் ஒரு ஆசிரமத்தை கட்டி அப்படியே அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து இங்கே இருக்கிற பூரி முனிசிபாலிட்டி கிட்ட இந்த இடத்த வாங்கி ஒரு லீஸுக்கு இந்த இடத்த வாங்கி 1903 மார்ச் 22 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பில்டிங்கை வந்து கட்டுறாரு. அதுக்கடுத்து நிறைய பக்தர்கள் கிரியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க. 1903 அப்புறம் நிறைய பக்தர்கள் வர்றது, இவரும் இந்த இடத்த ரொம்ப நல்லா வச்சுருக்கிறத பார்த்து பூரி முனிசிபாலிட்டி வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா இந்த இடத்த அவருக்கு சொந்தமாக கொடுத்துட்றாங்க. 1906 வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி வந்து இந்த இடத்த வந்து திரும்பவும் யுக்தேஸ்வர் கிரிக்கு வந்து சொந்தமாக கொடுத்துட்றாங்க. அப்போது 1903 வந்து ரெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 1906 வந்து இவருக்கு சொந்தமாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் வழியாக நிறைய தலைவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வராங்க. வழியாக தலைவர்கள் இப்போது எந்த ஒரு இடமா இருந்தாலும் அந்த மடாதிபதின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைவராக போகிறவங்க கண்டிப்பாக சந்நியாசத்தை தேர்ந்தெடுக்கணும். சந்நியாசத்தை எடுத்தவங்களால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். யுக்தேஸ்வர் கிரி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முதல் பேர், அவருடைய ஓல்டு நேம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாந்த் கரார். அவர் சன்னியாசி ஆனவனே பார்த்திங்கன்னா அவருடைய பேர் யுக்தேஸ்வர் கிரி ஆச்சு. அதுபோல் அடுத்து வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்நியாசத்தை எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல யுக்தேஸ்வர் கிரி அமர்ந்து தியானம் பண்ண இடம் இந்த இடம் தான். அவர் ஒரு கூரை போட்டு அவர் வந்து தங்கியிருந்தார் பார்த்திங்களா, அந்த இடம் இந்த இடம் தான். அதுக்கடுத்து பில்டிங்லாம் ஆனதுக்கு பிறகும் கூட யுக்தேஸ்வர் கிரி இந்த இடத்துக்குள்ளே உட்காந்து அமர்ந்து தியானம் பண்ணுவார். அங்கே பார்க்குற கல்கத்தா காளியோடைய ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகமாக இங்கே வச்சு அவர் வந்து ஒர்ஷிப் பண்ணியிருக்காரு நம்மளுடைய யுக்தேஸ்வர் கிரி. அதுக்கடுத்து அந்த விக்கிரகம் எங்கே போச்சுன்னு தெரியலை. அந்த விக்கிரகத்தோட படத்தை மட்டும் வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து அவ்வளோ வைப்ரேஷனாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து மகா அவதார் பாபாஜி உருவாக்கின கிரியா யோகம் வந்து பார்த்திங்கன்னா லாகிரி மகாசாயாவுக்கு நேரடியாக மகா அவதார் பாபாஜி சொன்னார். அதுக்கடுத்து லாகிரி மகாசா வந்து நிறைய பக்தர்களுக்கு சொன்னார். அதில் யுக்தேஸ்வர் கிரியோடைய குரு வந்து பார்த்திங்கன்னா லாகிரி மகாசா. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சத்குருவாக இருக்கிறவர் வந்து மகாவதார் பாபாஜி. ஸோ இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைவர்களாக ஆகிறாங்களோ, இந்த இடத்தோட அடுத்த தலைவர்கள் அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சபை அதிபதி. சாது சபை அதிபதியாக ஆகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாவதார் பாபாஜியோடைய ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து சாது சபை அதிபதியாக ஆக முடியும். அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். மகாவதார் பாபாஜி அவருக்கு வந்து அழிவே இல்லை. அவர் சிரஞ்சீவியாக இன்னும் 16 to 25 வயசு பாலகனாக அவர் வந்து இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவருடைய அனுமதி இருந்தால் தான் இந்த இடத்தோட சாது சபையோடைய அதிபதியாக ஆக முடியும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா த ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் ஆஃப் கிரியா ஆஷ்ரம். இந்த இடம் தான் கிரியா ஆஷ்ரமத்தோடைய ஃபவுண்டேஷன் பில்டிங்காக முதல் இடமாக அமையுது. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா யுக்தேஸ்வர் கிரி. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி. அந்த புத்தகத்தை வந்து நான் படிச்சிருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தனித்துவமாக ஆனது வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு தான். எனக்கு வந்து ஆன்மீகத்தோடைய வந்து பார்த்திங்கன்னா அந்த தேடுதல், அந்த நீந்தி போகணும்னு சொல்லுவாங்களே, அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவமாக ஒரு பூஸ்டப்பாக இருந்தது வந்து நம்மளுடைய யோகானந்தா அவர் எழுதின ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி. அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிங்க. உங்களால் படிக்க முடியும்னா குக்கு எஃப்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா கேளுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காலிங் பெல். அந்த காலத்தில் வந்து சிஷ்யர்கள் இவங்கெல்லாம் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் யுக்தேஸ்வர் கிரியை பார்க்க வராங்களோ அப்போ வந்து இதுதான் காலிங் பெல். இந்த கயத்தில் இப்படி அடித்தா அங்கே வந்து
மேலே மணி அடிக்கும், அதுதான் காலிங் பெல். இதெல்லாம் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுருக்காங்க. யுக்தேஸ்வர் கிரியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை வந்து அந்த புத்தகம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப கவர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா யுக்தேஸ்வர் கிரி தான். அவர் வந்து அவ்வளோ லவ் பண்ணேன். ஸோ இந்த இடத்துக்கு வரணுன்றது என்னுடைய ரொம்ப ஆசை. ரொம்ப நல்லபடியாக பாபாவோட ஆசீர்வாதத்தில் வந்தான். யுக்தேஸ்வர் கிரியை வந்து பார்த்திங்கன்னா ஞானத்துடைய அவதாரம்னு சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாலேஜபிள் பர்சன். அவரால் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரியா யோகா வந்து இந்தியாவில் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா யுக்தேஸ்வர் கிரியால். அதுக்கடுத்து நம்மளுடைய யோகானந்தா, அவருடைய அடுத்த சிஷ்யராக வந்த யோகானந்தா வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க கிரியாவை கொண்டு போய் சேர்த்தார். அவரை வந்து பார்த்திங்கன்னா பிரேம அவதாரம், அன்புடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரார் ஆசிரமம் வந்து பார்த்திங்கன்னா யுக்தேஸ்வர் கிரியை ஏற்படுத்தின, அவர் உருவாக்கின ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். இந்த புத்தகத்தை நம்மளுடைய யோகானந்தா அவர் எழுதின அந்த புத்தகத்தை படிக்கும்போது இந்த இடத்தோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து யோகானந்தாவுடைய வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. அதை படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து எவ்வளோ ஒரு பொக்கிஷமான இடம், எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஞானத்தை கொண்டு வந்து சேர்த்த இடம்ன்றது வந்து தெரியும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.